அனைவருக்கும் வணக்கம். துரோணர் கேட்ட குரு தட்சணையை கொடுப்பதற்காக பாண்டவர்களுக்கு முன்னால் சென்ற கௌரவ சேனையானது மகா பலசாலியான துருபதனால் அடிக்கப்பட்டு தோல்வியை தழுவும் நிலையில் உள்ளே நுழைந்தார்கள் பலவானான பீமனும் விஜயனான அர்ஜுனனும். பீமன் துருபதனுடைய யானை சேனையையும் மற்ற சேனைகளையும் நாசம் செய்ய அர்ஜுனன் தனது அஸ்திர திறமைகளால் பலரை வென்று மேலும் சத்யஜித் என்பவனையும் வென்று துருபதனை போர் முனையில் பிடித்து வந்து துரோணரிடம் ஒப்படைத்ததையும், துரோணர் துருபதனுடைய பாஞ்சால ராஜ்யத்தில் வடபகுதியை எடுத்துக்கொண்டு தென்பகுதியை துருபதனிடமே ஒப்படைத்ததையும், யுத்தத்தில் தோற்ற துருபதன் நாணமுற்றும் மேலும் துரோணரின் மீது பகைமை கொண்டும் தனக்கு வாரிசு இல்லையே என்று தன்னைத்தானே நொந்து கொண்டும் வாரிசை அடைவதற்கான வழியை தேடி அலைந்ததையும் முந்தைய பதிவில் பார்த்தோம். இனி அடுத்த பகுதியை பார்க்கலாம். துருபதன் துரோணரால் வெற்றி கொள்ளப்பட்ட நாள் முதல் தூங்கவில்லை. துருபதன் துரோணரை பழிவாங்கும் எண்ணம் கொண்டார். அதற்கு தனக்கு ஒரு புத்திரன் வேண்டும் என்றும் எண்ணினார். அதற்காக கர்மங்களில் சித்தி பெற்ற பிராமணர்களை உலகமெங்கும் தேடி அலைந்தார். அவ்வாறு அவர் தேடிக்கொண்டிருக்கையில் கங்கா தீரத்தில் கல்மாசி எனும் நகரத்திற்கு அருகில் ஒரு பரிசுத்தமான பிராமண கிராமத்தை கண்டார். அந்த கிராமத்தில் வித்தையிலும் தவத்திலும் தேர்ச்சி பெறாத ஒரு பிராமணர் கூட இல்லை. அத்தனை பிராமணர்களும் அனைத்து விதத்திலும் அத்தனை வித்தைகளிலும் சிறந்தவர்களாக இருந்தார்கள். மிகுந்த மகிமை உள்ளவர்களும் சிறந்த தவம் உள்ளவர்களும் ஆகிய யாஜர் உபயாஜர் எனும் 2 சகோதரர்களான பிரம்ம ரிஷிகளை பற்றி கேள்வியுற்றான் துருபதன். வேத தியானத்தில் ஊக்கம் உள்ளவர்களும் காசியப கோத்திரத்தை சார்ந்தவர்களுமான வனத்தில் வசிக்க தகுதி உள்ள அந்த பிராமணர்களை தேடி அலைந்த துருபதன் ஒரு சமயத்தில் அந்த பிரம்மரிஷி சகோதரர்களில் இளையவரான உபயாஜரை சந்தித்தான். அந்த உபயாஜரை வணங்கி அவரிடம் சரணடைந்தான் துருபதன். அந்த உபயாஜரும் முறைப்படி துருபதனை வரவேற்று ஆசனத்தில் அமர வைத்து தன்னிடம் உள்ள கனிகளை கொடுத்து துருபதனை உபசரித்த பின், என்ன காரணத்திற்காக என்னை தேடி வந்திருக்கிறாய், அதை சொல் என்று அன்போடு கேட்டார். அந்த பிரம்மரிஷி தன் மீது அன்போடு இருப்பதை அறிந்த துருபதன் அந்த உபயாஜரிடம் அவர் விரும்பியதையெல்லாம் நிச்சயமாக செய்து தருவதாக ஆசை வார்த்தையை கூறி பின்னர் அவரிடம், பிராமணரே, எந்த கருமம் செய்தால் துரோணரை கொல்லக்கூடிய புத்திரன் எனக்கு பிறப்பானோ அந்த கருமத்தை நீங்கள் எனக்கு செய்து தர வேண்டும். அப்படி நீங்கள் செய்து தந்தால் நீங்கள் வேண்டியதையெல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன், வேண்டிய அளவு தனமும் கொடுப்பேன் என்று கூற, துருபதா, நான் தனத்தை விரும்புகிறவன் அல்ல, அதை யார் விரும்புகிறார்களோ அவரிடம் நீ செல்லலாம் என்று உடனடியாக மறுதளித்து பதிலளித்தார் அந்த உபயாஜர். உபயாஜர் துருபதனின் கோரிக்கையை நிராகரித்த பின்னரும் துருபதன் அவ்விடம் விட்டு அகலவில்லை. தன் மீது அவருக்கு அன்பு ஏற்படும், அதன்பின் அவர் மனம் மாறி தனக்கு உதவி செய்வார் என்று எண்ணி உபயாஜருக்கு பணிவிடை செய்து கொண்டு அங்கேயே இருந்தான் துருபதன். இவ்வாறு துருபத மகாராஜா 1 வருட காலம் வரையில் அந்த உபயாஜருக்கு பணிவிடை செய்து கொண்டு அங்கேயே இருந்தார். அதன்பின் ஒரு நாள் உபயாஜர் துருபதனை நோக்கி பின்வருமாறு பேசத் தொடங்கினார். துருபதா, எனது மூத்த சகோதரர் மக்கள் யாரும் இல்லாத காட்டில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது சுத்தமானது என்று நிச்சயிக்கப்படாத பூமியில் விழுந்த பழத்தை எடுத்து உண்டார். அவரின் பின்னால் சென்று கொண்டிருந்த நான் அவருடைய இந்த தகாத செயலை கண்டேன். அவர் பழத்தை கண்ட பிறகு அதை தொடர்ந்து வரக்கூடிய குற்றங்களை பற்றி நினைக்கவில்லை. அது நிச்சயம் சுத்தம் உடையதுதானா என்பதை பற்றி ஆராயவில்லை. இந்த பழ விஷயத்தில் மட்டுமல்ல, பல விஷயங்களிலும் அவர் அவ்வாறுதான் இருப்பார். தனக்கு பலன் கிட்டும் என்று தெரிந்தால் எனது சகோதரர் எதையும் செய்யும் குணம் கொண்டவர். வேறு எதையும் விசாரிக்க மாட்டார். பலனை எதிர்பார்க்க கூடியவர் அவர். ஆதலால் நீ அவரிடம் செல், அவர் வேண்டுவதை செய்து கொடு. அவ்வாறு நீ அவரிடம் சென்றால் அவர் நிச்சயம் உனக்கு உதவுவார் என்று உபயாஜர் கூற, பிறகு துருபதன் யாஜருடைய ஆசிரமம் எங்கே இருக்கிறது என்று கேட்டு அறிந்து கொண்டு அங்கே சென்றான். அங்கே யாஜரை முறைப்படி பூஜித்தான். பிறகு யாஜரிடம், யாஜரே, சக்தி உள்ளவரே, பிராமண ஜாதியினில் இருக்கும் சத்திரிய பலத்தை ஒரு சத்திரியன் ஜெயிக்க முடியாது. ஆதலால் பிராமணரே, துரோணருடைய விரோதத்தில் அகப்பட்டு கொதிப்படைந்து விசனத்தோடு தங்களை சரணாகதி அடைந்த எனக்காக நீங்கள் ஒரு யாகத்தை செய்ய வேண்டும். எந்த கர்மம் செய்வதினால் துரோணரின் மரணத்துக்கு காரணமான புத்திரனும் அர்ஜுனனுக்கு மனைவியாக தக்க புத்திரியும் எனக்கு உண்டாவார்களோ அதை செய்வித்து துரோணரின் பயத்திலிருந்து என்னை விடுவியுங்கள். அந்த துரோணர் பிரம்ம ஞானிகளில் சிறந்தவர், பிரம்ம தேஜஸிலும் சிறந்தவர், சத்திரிய சக்தியிலும் அவருக்கு மேற்பட்டவர் இல்லை. அப்படிப்பட்ட துரோணர் என்னை ஜெயித்து விட்டார். அவருக்கு சமமான முதன்மையான சத்திரியன் ஒருவனும் இந்த பூமியில் இல்லை. பரத வம்சத்திற்கு முதன்மையான ஆசாரியரும் பரத்வாஜ புத்திரனும் சிறந்த புத்திமானும் ஆகிய துரோணரின் அம்புகள் சத்துருக்களின் தேகங்களை பிளப்பவை. அவருடைய வில் 6 முழம் நீளம் கொண்டது.
அவருடைய கத்தியும் நிகரற்றது. சிறந்த வில்லாளியும் மிகுந்த வலிமையும் கொண்டவருமாகிய அந்த துரோணர் பிராமண வடிவத்தில் இருந்து கொண்டு சத்திரியர்களின் வலிமையை நிர்மூலமாக்குகிறார். அவர் யுத்தத்தில் காத்த வீரியனுக்கும் கட்வாங்கனுக்கும் ஒப்பானவர். பரசுராமரைப் போலவே சத்திரியர்களை அழிப்பதற்காகவே உண்டாக்கப்பட்டிருக்கிறார். சத்திரிய தேஜஸும் பிராமண தேஜஸும் சேர்ந்தவரான துரோணர் பெரும் கீர்த்தி பெற்றவர் என்பதையும் பெரும் வல்லமை மிக்கவர் என்பதையும் நான் இப்போதே உணர்கிறேன். அம்புகளும் ஈட்டிகளும் கத்திகளும் அவருக்கு தீங்கு செய்யாது. அவருடைய பெரிய பிரம்ம தேஜஸ் மந்திரங்களோடு கூடிய ஜொலிக்கின்ற அக்னியை போன்றது. அவருடைய அஸ்திர பலம் பயம் தரத்தக்கதாய் இருக்கிறது. மேலும் எதிரிகளால் அதை தாங்க முடியாததாகவும் இருக்கிறது. பிரம்ம தேஜஸும் சத்திரிய தேஜஸும் மோதும்போது எப்போதும் பிரம்ம தேஜஸே வெல்கிறது. ஆதலால்தான் துரோணருக்கும் மேற்பட்ட பிரம்ம தேஜஸை கொண்ட பிரம்ம ரிஷியான உங்களை சரணடைந்திருக்கிறேன். தாங்கள்தான் துரோணரை கொல்லக்கூடியவனும் மேலும் யுத்தத்தில் வெல்ல முடியாதவனுமான ஒரு புத்திரனை நான் பெறுவதற்கும் அர்ஜுனனுக்கு மனைவியாகத்தக்க ஒரு புத்திரியை பெறுவதற்கும் வழிவகை செய்ய வேண்டும். அவ்வாறு தாங்கள் எனக்கு செய்திட்டால் உங்களுக்கு 10 கோடி பசுக்களை கொடுப்பேன் என்று துருபதன் சொல்லி முடித்தான். அதை கேட்ட யாஜர் உடனடியாக துருபதனின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார். நீ பயப்படாதே, எனது சக்தியினால் யாகம் செய்து உனக்கு நிச்சயம் புத்திரனை வழங்குவேன். இனி உனக்கு கவலை வேண்டாம், யாகத்திற்கு வேண்டியவற்றை செய் என்றார். அது மட்டுமின்றி யாகத்தில் விருப்பம் இல்லாதிருந்த உபயாஜரையும் இது குருவின் கட்டளை என்று கூறி அவரையும் இந்த யாகத்தில் சேர்த்து கொண்டார். பிராமணரும் மனிதர்களில் சிறந்தவருமாகிய யாஜர் துரோணருடைய மரணத்தை பற்றி சாஸ்திரப்படியும் கிரமப்படியும் யாகம் செய்தார். உபயாஜரும் அந்த யாகத்தில் தனது குருவான யாஜருக்காக அவருடன் இருந்து அந்த யாகத்தை சிறப்பாக செய்து முடிக்க உதவி செய்தார். துருபத மகாராஜாவே, இந்த யாகத்தில் நீ எவ்வகையான புத்திரனை விரும்புகிறாயோ அவ்வகையான சிறந்த பராக்கிரமம் உள்ள ஒளிமிக்க பலமுள்ள புத்திரன் உண்டாகப் போகிறான். ஆகவே நீ எவ்வகையான புத்திரனை பெற விரும்புகிறாயோ அவ்வகையான புத்திரனை பற்றி எண்ணம் கொள் என்று கூற, அப்போது துருபதன் துரோணரை கொல்ல தகுந்த புத்திரன் பிறக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டான். இவ்வாறு புத்திரனை விரும்பிய அந்த துருபதனுக்கு சௌத்ராமணி எனும் அந்த யாகத்தில் பத்தினியாய் இருந்த கௌசவி என்பவளிடம் யாகம் நிறைவு பெறும் தருவாயில் யாஜர் சென்றார். ராஜ பத்தினியே, இந்த பூஜையில் கலந்து கொண்டு பூஜை செய்ய வருக. உனக்கு வம்சத்தை விருத்தி செய்யத்தக்க ஒரு குமாரனும் ஒரு குமாரியும் இந்த ஹோமத்தில் உண்டாகப் போகிறார்கள். ஆகவே விரைவில் வருக என்று அழைத்தார். அதை கேட்ட கௌசவி, நான் இன்னும் ஸ்நானம் செய்து முடிக்கவில்லை. இனிய மனங்களை தரித்து கொண்டிருக்கிறேன். புத்திரர்களை உற்பத்தி செய்யக்கூடிய உங்களுடைய இந்த யாகத்தில் நான் பத்தினியாக கலந்து கொள்ள இயலாது. ஆதலால் தங்களது விருப்பத்தின்படியே பூஜையை நிறைவு செய்யுங்கள் என்று மறுமொழி அளித்தாள். அதை கேட்ட யாஜர், நீ வந்தாலும் வா அல்லது நின்றாலும் நில் என்று கூறிவிட்டு ஹோம அக்னியிடம் வந்து சேர்ந்தார். யாஜரால் சிறப்பாக ஹோமம் செய்யப்பட்டு உபயாஜரால் மந்திரிக்கப்பட்ட அந்த யாகமானது எப்படி பலனை தராமல் இருக்கும்? அந்த அக்னியில் இருந்து ஜுவாலை நிறம் உள்ளவனும் பயப்படத்தக்க உருவம் உள்ளவனும் கிரீடம், கவசம், கத்தி, வில், அம்பு இவைகளை தரித்தவனும் தேவனை போன்றவனுமான ஒரு குமாரன் கர்ஜித்தவாறு அக்னியில் இருந்து எழுந்தான். ஒரு சிறந்த தேரில் ஏறி சஞ்சரித்தான். அந்த குமாரன் பிறந்தபோது இவன் துரோணருக்கு சிஷ்யனாகவும் யமனாகவும் பிறந்திருக்கிறான். இந்த ராஜபுத்திரன் பாஞ்சாலர்களுக்கு பயத்தை போக்கி புகழை உண்டு பண்ணுவான். துரோண வதம் செய்து துருபத ராஜாவின் துயரத்தை ஒழிப்பதற்கு பிறந்தவன் இவன் என்று ஓர் அசரீரி வாக்கு ஒலித்தது. அந்த அசரீரி வாக்கை கேட்ட பாஞ்சாலர்கள் அனைவரும் நல்லது நல்லது என்று கூறி மனம் மகிழ்ந்தனர். அதன் பிறகு மனதை மிகவும் கவருகின்றவளும் கருத்த நிறத்தை பெற்றவளும் தாமரை இதழ் போன்ற கண்களை கொண்டவளும் கருத்து சுருண்ட தலைமுடியை கொண்டவளும் அந்த ஸ்ரீதேவியே வேறு நிறத்தில் மானிட வடிவம் எடுத்து வந்து பிறந்ததைப் போலவும் சிவந்தும் உயர்ந்தும் இருக்கும் நகங்களை உடையவளும் அழகிய புருவங்களோடும் அழகிய பெருத்த ஸ்தனங்களோடும் கூடியவளுமான பாஞ்சாலகுமாரி அந்த ஹோம அக்னியில் இருந்து தோன்றினாள். மலரின் வாசனைக்கு ஒப்பான அவளுடைய அழகு மேனியின் வாசம் நீண்ட தூரம் வரையில் வீசியது. அவளுடைய அழகு எல்லாவற்றிலும் மேலானது. பூமியில் அவளுக்கு உவமை இல்லை. அவள் தேவர்களும் அசுரர்களும் எச்சர்களும் விரும்பத்தக்க அழகினை கொண்ட சிறந்த பெண். இவள் பிறந்தபொழுது எல்லா பெண்களிலும் சிறந்தவளான கிருஷ்ணை சத்திரியர்களுக்கு நாசத்தை உண்டாக்கப் போகிறாள். அழகிய இடையை கொண்ட இவள் காலம் வரும்போது தேவகாரியமான பூமி பாரத்தை குறைக்கப் போகிறாள் என்று ஒரு அசரீரி வாக்கு ஒலித்தது. அதை கேட்ட பாஞ்சலர்கள் அனைவரும் சிம்ம கூட்டம் போல கர்ஜனை செய்தனர்.
சந்தோஷம் தாங்கிய அவர்களை இந்த பூமி தாங்காமல் போனது. அந்த அளவிற்கு அவர்கள் ஆடிப்பாடி மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்திருந்தனர். இவ்வாறு மகா ஆத்மாவாகிய துருபதனுக்கு இனியவர்களும் மனிதர்களில் சிறந்தவர்களும் ராஜ லட்சணங்கள் பொருந்தியவர்களும் சத்திரியர்களுக்கு உரிய சரீரம் கொண்டவர்களும் ஆகிய ஒரு ஆணும் பெண்ணும் இவ்வாறு பிறந்தனர். அந்த இருவரையும் கண்ட கௌசவி, இவர்கள் இருவரும் என்னைத் தவிர வேறு ஒருத்தியை தாயாராக அறியக்கூடாது என்று சொல்லி யாஜரை சரணடைந்தாள். யாஜரும் அவ்வாறே ஆகட்டும் என்று ஆசி கூறினார். திருஷ்டன் என்றால் ஜெயிக்க முடியாதவன் என்று பொருள். மேலும் தியும்னம் என்கிற கவச குண்டலங்களோடு பிறந்ததால் அந்த குமாரனுக்கு திருஷ்ட துய்மனன் என்றும், அந்த கன்னிகையினுடைய நிறம் கருமையாக இருந்ததால் கிருஷ்ணை என்றும் அந்த குமாரகுமாரிக்கு பிராமணர்கள் பெயரை சூட்டினர். துருபத புத்திரனாகிய திருஷ்ட துய்மனை சிறந்த ஞானமுள்ள துரோணர் விதியை வெல்ல முடியாது என்று நினைத்து அவனை தன்னுடைய சீடனாக ஏற்று அவனுக்கு அஸ்திர வித்தைகளை பூரணமாக சொல்லிக் கொடுத்தார். உயர்ந்த புத்தியை உடைய அவனும் அனைத்து அஸ்திரங்களையும் சீக்கிரத்தில் கற்றுத் தேர்ந்தான். திருஷ்ட துய்மனன் மற்றும் கிருஷ்ணை ஆகிய இவர்கள் துருபதனுக்கு யாகத்தின் மூலம் இவ்வாறு பிறந்தனர். சரி நண்பர்களே, இன்றைய பதிவு இதோடு நிறைவுற்றது. நாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.